அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியும் சமூக சேவகருமான தலித் குடிமகன் அவர்கள் நம் நிகழ்ச்சி வந்திருக்கார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். என்ன சார் பாக்கெட்டில் பலமாக இருக்குது? எலெக்ஷன் இல்லையா? தமிழன் டிவி வாயிலாக பிரச்சாரம் பண்ணுறீங்களா? இல்லை தேர்தல் அப்படியே எதனா பயணம் பண்ணிருக்கிறோம். டெய்லி இன்னும் 20 நாள் தானே இருக்குது. இன்னும் உங்கள் கட்சியில் வேட்பாளரே அறிவிக்கல, நீங்கள் அதுக்குள்ளே பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கள்கிட்ட வந்து தேசிய சின்னம். தேர்தல் முடிஞ்சு அறிவிப்பீங்களா? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். எதுக்காக மற்ற கட்சியெல்லாம் இன்னும் காங்கிரஸ் அறிவிக்கலன்றதுக்காக வெயிட்? ஆமாம், காங்கிரஸை பார்த்து பயப்படுறீங்க. எத்தனை மாதிரி வேட்பாளர் போடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும்னு. இல்லை அப்படி இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா 18 இடம் டைரெக்டாக திமுக கிட்ட தான் நீங்கள் போட்டி போடுற மாதிரி வருது. அப்படியே ஒன்றும் அறிவிக்காமல் இருக்கீங்க. திமுகவே அறிவிச்சிச்சேன். இல்லை இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இல்லை உள்கட்சி பூசல் நிறையா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். களத்தில் நாங்கள் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்களுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து அதை முறையாக இப்போ அனௌன்ஸ் பண்ணுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எவ்வளோ தொகுதி உங்கள் கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்கள் ஜெயிப்போம். ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்? திமுக 120 ஜெயிப்பீங்கன்றீங்க. எப்படி பார்த்தாலும் 140க்கு மேலே இருக்கும் எங்களுடைய கூட்டணி. அவ்வளோதாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் 200 நிச்சயன்றாரு, நீங்கள் 140ன்றீங்க. இல்லை அவர் சொல்லலாம் தவிர அதுக்கேற்ற வேலையை அவர் செய்யலையே, சரியாக செய்யலை. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அனாதையாக்கப்பட்ட அருந்ததியர்கள். இங்கே அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலித் தலைவர்களை தவிக்க விட்டார். தலித் தலைவர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டு பேருமே சரிசமமாக தான் இருக்காங்க. ஆமாம், எளிய மக்களுக்கான வேலையை வந்து ரெண்டு பேருமே செய்யலை. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் டஃப்பாக திமுக நிற்கிறோம் இல்லையா, அப்போது நாங்கள் வந்து ஒரு டஃப் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எடப்பாடி ஒரு டம்மி கேண்டிடேட்டை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு எதிராக குளத்தூரில் போட்டிருக்காரு. ஒரு கவுன்சிலரை, சந்தான கிருஷ்ணனை. ஒரு வேல்யூபலான ஒரு கேண்டிடேட் போடணுமில்ல. ஒரு சிஎம் கேண்டிடேட் எதிர்த்து ஒரு வேல்யூபலான கேண்டிடேட் போடணும், போடலை. அப்போ இப்போவே முக ஸ்டாலினுடைய வெற்றி உறுதியாகிடுச்சுன்றீங்க? கண்டிப்பாக வெற்றி பெறுவது ஒரு, ஏன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட்டு நேற்று வேறு ஒரு 8000 ரூபா வந்து மகளிருக்கு வீட்டுக்கு தேவையான வாங்கிக்கோங்க கூப்பன் 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 கொடுத்துருக்க. கூப்பன் நீங்கள் தரண்டீங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜாக தரண்டீங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஃப்ரிட்ஜ் வேணான்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் ஒரு கூப்பன் தரேன், உங்களுக்கு என்ன தேவையில்லையோ தேவையான பொருளோ அதை வாங்கிக்கின்ட்டு. இல்லை அப்போ இதானே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக சொல்கிறோம். ஆட்சி இருந்து சொல்கிறாருன்னு சொன்னால் பயந்தான காரணம் அதுக்கு. இல்லை, நீங்க 5 ஆண்டு ஆட்சி நல்ல ஆட்சின்னா அவருக்கு பயம் இல்லைன்னா 26 கட்சி கூட்டணி எதுக்கு? வந்தவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு, இவர் வேணான்னா நீங்கள் சேர்த்துருப்பீங்க. இல்லை அவர் அந்த திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலான ஒரு கூட்டணி. இல்லை, குழப்பமான கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க சார். அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனார் நம்ம ஈஸ்வரன், கோமாதேக்கா கட்சியிலேருந்து தனி அரசு அண்ணா திமுக சட்டமன்ற. அவர் மீண்டும் அந்த கூட்டணி கூப்பிட்டாங்க. அதை ஈஸ்வரனு தடுத்துட்டாரு, வெளியேற்றிட்டாரு. ஆனா அவர் திமுக தான் ஆதரவு நிலைப்பாடு சீட்டு தராம இருங்க. அதே ஜவாஹிருல்லா இஸ்லாமியர் தலைவர், அவர்கிட்ட பிரிஞ்சு போடி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்ச தமிமுன் அன்சாரிய அந்த கூட்டணி ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஈஸ்வரன் எடுத்த முடிவு என்ன, ஜவஹர்லால் எடுக்கப்பட்ட முடிவு என்ன? அப்போ இது எந்த வகையில் நியாயம்? இல்லை ஈஸ்வரன் முடிவுனால இவர் தனி அரசு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. என்னன்னா தனி அரசு கடைசி 20 நாள் வந்து மாறி மாறி இருந்தார். திடீர்னு போய் எடப்பாடி அவர்களை போய் பார்த்தாரு, ஒரு இதில் கலந்துக்கிட்டாரு, திரும்பி இங்கே வந்தார், திரும்பி அங்கே போனார். அவர் நிலைப்பாடில் வந்து சில அதிருப்தி இருந்தனால தான் அவர் நம்ம கூடயே பயணிப்பாரா என்னன்ற டவுட்டில் தான் அவர் அப்படியே விட்டாங்க. அவர் வந்து கருணாஸ் மாதிரியோ தமிழ் அன்சாரி மாதிரியோ அவர் நிலைப்பாடை வந்ததுலேருந்து அப்படியே இருந்திருந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படி கமலஹாசனை வெளியேற்றுறாங்க, கமலஹாசனை வெளியே தோத்துறாங்க. கமலஹாசன் வெளியே போகவே இல்லையே, அவர் நான் நிக்கலன்ட்டார். இல்லையே, 34 பேர் திமுக ஜெயிச்ச எம்எல்ஏ ஓட்டு போட்டு தான் அவர் எம்பி ஆகிறார், ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. அப்போ அவருக்கு திமுக உதயசூரிய சின்னத்தில் நின்று ஓட்டு போட்டு ஒரு எம்பி ஆகிற கமலஹாசன் தான் கட்சிக்காரன் ஒரு 3 பேர் எம்எல்ஏ ஆகிறது ஏன் தடுத்துட்டு வெளியே போறாரு? ஏன்னா இல்ல, அதை நான் குற்றச்சாட்டை வைக்கிறோம், தடுத்துட்டு வெளியே போறாரு. ஏன்னா அவர் அடுத்த நிலைமையில ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் துணைத் தலைவராக மௌரியா இருக்கார். அவர் சீட்டு கொடுத்தாகணும், அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தாகணும். அதுக்கு அடுத்து வந்து அருணாச்சலம் பூச்சலக்காரு, அவர் ஒரு சமூகத்தில் ஒரு 3 மேஜர் சமூகம் அவங்களுடைய குரல் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒலிச்சிருக்கும். அவங்க உதயசூரியன் ஜெயிக்கிறாங்களோ இல்லை டாஸ்லேட் செய்கிறாங்களோ, அதை தடுத்தது கமல்.
அதாவது நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் அதை. கூட்டணி கட்சியில் வந்து நிறைய பேர் உதயசூரிய சின்னத்தில் நிற்கிறாங்க. இவங்க வந்து டிமாண்ட் என்னன்னா 5 இல்லை 6 கூட தரோம், திமுக சின்னத்தில் நில்லுங்க அப்படின்றது தான் டிமாண்டாக தகவல் நமக்கு வந்தது. இவர் வந்து நீங்கள் 5 or 6 கொடுத்தாலும் நான் தனி சின்னம் என்னுடைய தாட்டு சின்னத்தை தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னதில் அவங்களுக்குள்ள சில மனசு கஷ்டம். அடுத்தடுத்து அந்த மனசு கஷ்டத்தை அதிகப்படுத்த வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் தனியாக தான் கேட்டார், என்னுடைய தனி இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்துருங்க, நான் அதுலேயே நின்றுக்கிறேன், எங்கள் ஆளுங்க நிற்க வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்றது. அவங்க அது முடியாது, அப்படியே நீங்கள் கேட்குற நாங்கள் தரதாக இருந்தால் நீங்கள் டார்ச் லைட்டில் நிற்கக்கூடாது, திமுக சிம்பிளில் தான் நிற்கணும், உதயசூரியன் சிம்பிள் தான் நிற்கணும். அதை இவர் ஏற்றுக்கல. நான் அதை இப்படி தான் பார்க்குறேன், நான் நின்றா தனியாக நிற்பேன், இல்லைன்னா உங்கள் சிம்பிளில் நிற்க மாட்டேன். இல்லை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஆளானப்பட்ட வைகோவே உதயசூரியத்துக்கு ஒத்துக்கும் போது கமல் ஏமாத்துறோம். கமல் ஏமாத்திரம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கமல் ஏமாத்திரம் நினைக்கிறீங்க? எங்களுடைய சமுதாயத்துடைய ஒரு தலைவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வந்து பாடுபடுத்திட்டல. ஏற்கனவே பல பல பேரை பாடுபடுத்திருக்காரு. 2 எலெக்ஷன் நின்று, எம்பி எலெக்ஷன் நின்று, ஆட்சியில் கமலஹாசன் பல பல கமலஹாசனுக்கு இன்னைக்கு ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணவங்களாம் இன்னைக்கு வந்து எங்க இருக்கிறாங்க? நீ கமலஹாசன் ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணி கொடுத்தா எங்க இருக்கிறாங்க? அரசியல் எல்லாம் மாறி மாறி போறது இல்ல அப்படி கிடையாது சார். வருகிற வாய்ப்பை தோல்வியில் தோத்தா பரவாயில்ல, வர வாய்ப்பை நீயா தட்டி விட்டு நீ போறனா வெளியே, என்ன அர்த்தம் அது? இப்போ ஸ்டாலின் நாங்கள் ஜெயிக்கிறோம்னு சொல்றாரு, 2.0 கண்டிப்பா நாங்கள் தான் அமைக்கிறோம்னு சொல்றாரு. ஏன் கமலஹாசன் நம்பிக்கை இல்லை? நம்மளால ஒரு 3 பேர் எம்எல்ஏ ஆகட்டும், அந்த எண்ணம் ஏன் கமலஹாசனுக்கு இல்லை? அவருக்கு வந்து தனியாக கேட்குறாரு, அப்போதான் நம்ம கட்சி அங்கீகாரம் பெறுன்றத ஒரு கணக்கில் கேட்குறாரு. நான் உதயசூரியன் சின்னத்தில் போயிட்டு என் கட்சிக்காரர்கள் நிற்க ஜெயிச்சா மக்கள் நீதி மையம் கட்சி அங்கீகரிக்கப்படாது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். ஏன் உங்களுக்கு சீமான் தனியாகவே நிற்கிறாருன்னா, கட்சி அங்கீகரிக்கவே இல்லாமல் இருந்தார். கடந்த தேர்தலில் நின்று ஓட் பேங்கிங் ஆகி கட்சி அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் எல்லாருமே மாறி மாறி நின்று தான் அந்த கட்சியை வந்து தன் கட்சியாக வசப்படுத்தினாங்க. பாமகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுகவுடையோ மக்கள் நல கூட்டணியோ ஏதோ ஒரு அமைப்போடு சேர்ந்து அவங்களுக்கு உண்டான சிம்பலில் நின்று தான் அந்த கட்சியை வந்து அரசியல் அங்கீகாரம் பெறுறதுக்கான முயற்சியும் அதுக்கான இதையும் எடுத்தாங்க. அதே தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இவர் எடுத்துருக்கலாம். இல்லை அந்த ஸ்டாண்டர்ட் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் நீதி மைய கட்சியில் அதிகமான ஓட்டு வாங்குனதே வந்து மௌரிய ஐபிஎஸ் தான் பிரச்சனையில், எம்பி எலெக்ஷனில். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வந்து வெளியே போற? டார்ச் அடிச்ச, ஒடிச்ச, ரிப்போர்ட் எடுத்து டிவியை திரும்பி அங்கேயே வந்து நின்ட்டேன், உனக்கு என்ன அப்படி ஒரு கோவம்? நாங்கள் என்ன பார்வையில் பார்க்குறோம், தடுக்கிற இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் நம்ம அடுத்து சீட்டு கொடுத்தாகணும், சட்டமன்றத்தில் குரல் ஒழிச்சா வந்து தடுக்கிற. உன் குரல் பார்லிமெண்ட்டில் ஒழிச்சா போதுமா? அடுத்து வரிசையாக இருக்கிற பல சாதி தலைவருடைய குரல் ஒழிக்க வேணாவா? நம்பி இருக்கிறவங்கள அப்போ எதுக்கு தடுக்கிற? அதை நாங்கள் வந்து அந்த மனப்பான்மையில் பார்க்குறோம். பிராமின் கடந்த காலம் அந்த மனப்பான்மையில் பார்க்குறோம். நாங்கள் அவர் என்னைக்குமே தன்னை பிராமினா பெருசாக நாங்கள் அப்படி தான் வந்து பார்க்குறோம். கமலஹாசன் கிடையாது. அவர் எப்போதுமே கமலஹாசனுடைய அரசியல் வேற, சினிமாவும் வேற. என்னைக்குமே வந்து இன்னைக்கும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றது யாருன்னா கமலஹாசன் தான். இப்போ 5 வருஷம் வந்து நீ வீணடிச்சிட்டல, அதில் வேற எங்களுடைய குரல் வந்து உன் கட்சியில் இருக்கிற குரல் ஒழிச்சிருக்குமா இல்லை? சட்டமன்றத்தில் வீணடிச்சிட்டல, எவ்வளோ பேர் நன்மை கட்சிருக்கும்? இப்போ மௌரிய ஐபிஎஸ் ஒரு எம்எல்ஏ ஆகியிருந்தா எவ்வளோ பேர் நன்மை கட்சிருக்கும்? அதில் அடுத்து இருக்கிற அந்த அருணாச்சலம் பொதுச்செயலாளர் அவர் ஒரு எம்எல்ஏ ஆகியிருந்தா அந்த சமூகத்துக்கு எவ்வளோ பேருக்கு நன்மை கட்சிருக்கும்? அப்போ நீங்க வந்து அப்போ ஒரு 3 சமுதாயத்தை தலைவர்களுடைய உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணிட்டேன். அதாவது இப்போ உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, மௌரியா வந்து ஒரு ஐயங்காரா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அரசாசலம் ஒரு பிராமணனா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீட்டு வாங்கினது பரவாயில்லன்னு இருப்பீங்க. 2 பேருமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை. அவரு ஐபிஎஸ் தான் எஸ்சி, அவர் வேற கம்யூனிட்டி, இன்னொருத்தர் வேற கம்யூனிட்டி. நான் கேட்க வருது 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெனிஃபிட் ஆயிருப்பாங்க, அதை கெடுத்து குட்டி சவர் ஆகிட்டாரே கமலஹாசன் தான். தலைவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்ல, அவர் கேட்காம முடிவு எடுத்துக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டாரு, பேசினாரு, கொண்டாரு. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் அவர் அந்த டிக்ளேர் பண்றாரு. அப்போ இண்டிவிஜுவலாக அந்த முடிவு எடுத்துக்க மாட்டார். இதே மௌரியா அவர்களும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அருணாச்சலம் அவர்களும் இல்லை ஒத்து வந்தால் நம்ம நிற்போம், நம்ம கட்சி சிம்பல்னா நிற்கலாங்கன்னு. அப்போ கூட்டு முயற்சியாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தான் இதை டிக்ளேர் பண்ணியிருப்பார். அவர் இண்டிவிஜுவலாக மற்ற கட்சி மாதிரிலாம் சொல்லி. அதே போல் இன்னைக்கு நம்ம எடப்பாடியார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களாம் வந்து என்னடா நம்ம ஆசைப்பட்டோம் எம்எல்ஏ எல்லாம் நினச்சி இப்படி கெடுத்துட்டாருன்னா இந்நேரம் அவங்க 3 பேருமே வெளியில் வந்திருப்பாங்க கட்சி விட்டு. ஒரு எடுத்த முடிவு தவறான முடிவு, அந்த சிம்பிளையாவது நாங்கள் நின்றுக்கணும், தடுத்துட்டாரு கமல்னு வெளியே வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ சொல்லும் போது அப்படியான ஒரு மனநிலையில் அவங்க இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும். அவர் அறிவிச்ச 10 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் அங்கே அவர் கூட தானே இருக்காங்க. அவருடைய கருத்தில் ஏற்புடையது தானே இருக்காங்க. அவங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு கட்சியோட தலைமைக்கு. என்ன சார், அதிமுகவில் தூசி மகன் ஒருத்தர் நேற்று போயிட்டாரு, டிவி கேக்கு நல்லா தெரிஞ்சுங்க, சீட்டு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க, முக்கிய பொறுவில் இருந்திருக்காரு, இதிலலாம் இருந்திருக்கிறாரு, கொடுக்கலன்னு போயிட்டாரு.
போனார், மறுநாள் சேர்றாரு, அதுக்கு மறுநாள் சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆண்டு அனுபவித்தவர்களுக்கே இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வாட்டி கூட நம்ம எம்எல்ஏ ஆக முடியலன்ற வருத்தம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதிரடி முடிவு எடுப்பாங்க, அடுத்த கட்சிக்கு போயிடலான்னு. நீங்கள் டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் சாய் சரவணன் ஒருத்தர், அவர் கட்சி விட்டே வெளியில் வரல. வர்றதுக்கு முன்னாடியே அவர் நைட்டு அவரை வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ணுறாரு அந்த கட்சியிலேருந்து. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் 25ஆம் தேதி வெளியில் வராரு, 26ஆம் தேதி கட்சியில் சேர்றாரு, 27ஆம் தேதி சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வம். அப்போ இவங்க நிலைப்பாடு என்ன? ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, விஜய் மக்கள் இயக்கத்தில் கொடி பிடிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை, அவங்களுக்கு தான் சீட்டு, புதிதாக வருபவர்களை நாங்கள் அரவணைப்போம், இப்போதைக்கு நாங்கள் எதுவும் தரமாட்டோம், ஏன்னா என் கடைக்கொடி தொண்டனுக்கு தான் முதல்லன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது அங்கே அப்படியே இருக்குது. நேற்று கூட ராணிப்பேட்டை ஏதோ சம்திங் வேலூர் வேட்பாளர் வந்தவர்லாம் ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு மருந்து கொடுத்துச்சு, அதுக்கு சீட்டு இல்லை, அவர் நண்பர் நடிகருக்கு சீட்டு. அப்போ நீங்களே இவ்வளோ குளறுபடிகள் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்கள பேசுறதுல என்ன உடன்பாடு இருக்கு? இல்லை, நாங்கள் கேட்பது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அங்கீகரிக்கப்படல. பிஜேபியில் எவ்வளோ பேர், திமுக கூட்டணியும் அண்ணா திமுக கூட்டணியும் பிஜேபியில் சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இவ்வளோ 26 உங்களுக்கு 26, தமாக ஒரு 5, 31, வேற யார் பிஜேபி சிம்பிள் நிற்கிறா, ஒரு இவங்கெல்லாம் கணக்கு பண்ணிக்கங்க. அப்போ இவங்கள பிஜேபியில் எவ்வளோ பேருக்கு ரிசர்வ் சீட்டு 5 சீட்டு வாங்கிடுது பிஜேபி ரிசர்வில். இதில் வந்து ரிசர்வ் தொகுதி வாங்காத ஒரே கட்சி யாரான தமிழ்நாட்டில் ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கின 5 சீட்டில் ஒரு சீட்டு கூட வந்து அவர் ரிசர்வ் தொகுதி வாங்கல. ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்டும் 3 சீட் 2 சீட் வாங்கியிருக்காங்க 5 சீட்டில். திமுக கூட்டணியில் சிபிஐ கொடுக்கப்பட்ட 5 சீட்டில் 3 சீட் ரிசர்வ், திருமாவளவன் வந்து 6 வாங்கியிருக்காரு, காங்கிரஸும் வாங்கியிருக்குது. ஆனால் ஜி.கே. வாசன் ஒரு தொகுதி கூட கேட்டு வாங்கலை. அந்த கூட்டணியில் உள்ளவர் நீங்கள் தானே அவரை கேள்வி கேட்கணும். அதான் சார் சொல்ல வரேன். இப்போ எங்களுடைய மக்களுடைய கொஸ்டின் என்னன்னு கேட்டால், அவர் ஒதுக்குன 5ல் 4 பேர் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. அப்போ என்ன எங்கள் மக்களுடைய கொஸ்டின் என்ன கேட்டால், கொடி தூக்குறது நாம, அந்த கட்சியை வாழ வைக்கிறது நாம, அனைத்து அரசியல் கட்சியும் வந்து இன்றைக்கி வாழ வைக்கிறது வந்து தலித் மக்கள் தான். ஆனால் அவங்களுக்கு உடனே பிரதிநிதித்துவம் இல்லை. இந்த எலெக்ஷனில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக பழிவாங்கப்பட்டுள்ளார்கள். தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அருந்ததியர்கள் ரொம்ப மோசமாக வந்து திமுக நடத்தியிருக்குது. 3% உள்ஒதுக்கீடு பிரித்து கொடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை பிரித்தால சூழ்ச்சியில் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி பண்ண வேலையில் இன்னைக்கு ஒரு 3 பேருக்கு கூட சீட்டு கொடுக்க முடியல. சும்மா அந்த கருணாஸுக்கு சீட்டு, கருணாஸை விட மிகப்பெரிய தேவர் பெல்ட்டு ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் விட கருணாஸ் ஒன்று அவ்வளோ பெரிய அந்த சமூகத்துடைய பெரிய வாய்ஸ் கிடையாது. கருணாஸுக்கு சீட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் 3.5 இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் ஒரு 12 பேர் எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாங்க. ஆனால் அருந்ததிகள் வாங்க முடியல, ஒரு கூட்டணி தலைவராக அங்கீகரிக்கப்படல. தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு கூட்டணி தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு சீட்டு கொடுக்கப்படல. இதுதான் இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல இருக்காங்க. இல்லை சார், தனியாக நிற்கிறாரு, தான் சார். ஏன் தனியாக நிற்கிறாங்க அவங்க? புதிய தமிழகம் ஏன் தனியாக நிற்குது? உங்க கூட தானே இருந்தாரு சார். கழட்டி விடல சார், அங்கீகரிக்கப்படல தான் வெளியே போறாங்க. அப்ப நீங்க ஏன் அங்கீகரிக்கல? உங்க கூட்டணியில் உள்ளவரை நீங்க அதுதான் சார் சொல்ல வரேன். இப்போ எடப்பாடியார் பண்ண நாங்க செஞ்ச தவறு இல்ல, எடப்பாடியார் பண்ண மிகப்பெரிய தவறு. அவருடைய மனநிலை என்ன? எடப்பாடியோட மனநிலை சிஎம் என்ன அவருக்கு இல்லை. அவருடைய எண்ணம் சிஎம் ஆகணும், பிஜேபிக்கு எண்ணம் இல்ல. இல்ல சிஎம் ஆகணும்ன்ற எண்ணம் எடப்பாடிக்கு இல்ல. அவருக்கு வந்து ஸ்டாலின் சிஎம் ஆகணுன்றதுக்காக தான் ஒரு டம்மி கேண்டிடேட் ஸ்டாலின் ஆப்போசிட்டா போட்டிருக்காரு. எந்த கேண்டிடேட் போட்டாலும் ஸ்டாலின் இருங்க. அதே மாதிரி திமுக ஸ்டாலின் எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காரு. ஒரு 2 பேருமே இப்படி இருக்கலாம். கேண்டிடேட் போடல. நான் சட்டசபைக்கு போனா நீனும் வரணும், நம்ம 2 பேரும் நேருக்கு நேருக்கு பேசணும், அப்ப நம்ம 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு நல்ல வேட்பாளராக போட்டுக்கலாம். இது இருக்கலாம்ல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா டஃப் கொடுக்கறது விஜய் தான். ஸ்டாலினுக்கு ஒரு டஃப் கொடுக்கறது விஜய் தான் இன்னைக்கு முதலமைச்சரா. நான் முதலமைச்சர் ஆவேன்னு. ஆனா பேசுறதுல டஃப் கொடுக்குறாரு. பேசுதில்ல, எலெக்ஷன்ல கூட இருக்கும். எப்படி சொல்லுங்க. இல்ல அவரும் ஒரு போட்ட கேண்டிடேட் யாரானா ஸ்டாலின் கிட்ட ஒர்க் பண்ண புரட்சி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்து விஎஸ் பாபு போட்டிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் வந்து தன்னுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்துல, திராவிட மாடல் ஆட்சி காலத்துல இப்ப அது தான மாடல் ஆகி போச்சு. முன்ன திராவிட மாடல், இப்ப தான மாடல். நீ ஒரு சீட் கொடு, நீ ஒரு சீட் தானம் பண்ணு, நீ ஒரு சீட் தானம் பண்ணுன்னு. இந்த தான மாடல் இந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் வந்து எல்லோருக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு பண்ணாரா இல்லையோ, எல்லா கட்சியாளர்களும் பண்ணிருக்காரு போகிறது.
அப்படிதான் எண்ணத்தை வந்து மக்களை தான் பேசுகிறான். என்னடா ஒருத்தவங்க கூட வந்து ஸ்டாலின் எடுத்து டஃப்பான கேண்டிடேட் போட மாட்டாங்களே, இது என்ன? அப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் வந்து சேரல, நிக்கிறதுக்கு அப்ப யாரும் தயாரா இல்லையா சார்? எல்லாருக்கும் எல்லாம் நமக்கு வந்து சேரல. ஆனா அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துச்சு போகுது. அது அவங்க டஃப் கொடுக்காம இருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு. அதனால் மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நேற்று வேறு 8000 வந்து கொடுக்குறாரு, நிறைய சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது என்ன எலெக்ஷனு? எடப்பாடியுடைய ஆங்கிளே சரி கிடையாது. தேர்தல் முக்கியமான நீங்கள் தான் தேசிய கட்சி கூட இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் தான் டிசைடே பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் எடப்பாடி சொல்ல மாட்டீங்களா? எடப்பாடி கேட்குற நிலைமையில் இருந்தால் ஏன் அப்படி இருக்காரு எடப்பாடி? அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அவர் கேட்குறதே இல்லையா? எங்கே கேட்குறாரு? கேட்டால் அப்படி இருக்காரு. டெல்லிக்கு அப்பப்போ வராங்க சார். திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னுமா இல்லையா ஆரம்பத்தில்? எங்கே சேர்த்துருக்காரு? திமுக எதிரான சக்திகளை ஒன்று சேர்க்கணும்னா சேர்க்கணுமா இல்லையா எடப்பாடி? 25 பேர் இருக்காங்க. தன்னுடைய பிடிவாதத்தில் அவர் வந்து அது மாதிரி சரியா கூட்டம் ஓபிஎஸ் வெளியே விட்டு தப்பு தானே, செங்கோட்டையன் அனுப்புனது தப்பு சார். ஓபிஎஸ் போன்ற உள்கட்சி அது தேவையில்ல சார். கூட்டணிக்கே சில கட்சியை வெளியே விட்டு வச்சுக்கிறாருல. நான் என்ன சொல்றேன், டிடிவி தினகரன்லாம் அரவணைச்சு உள்ள சேர்த்து விட்ட நீங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன்லாம் வெளியில போக விடாம பாத்துருக்கலாம்ல சார். அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. இப்ப நாங்க சொல்ல வருது உள்கட்சி நாங்க சொல்ல வருது, இன்றைக்கு புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தேவேந்திர குல வேளாளருடைய மிகப்பெரிய அடையாளமா இருக்கிற புதிய தமிழகம் இருக்க கூடாதுல்ல. ரெண்டாவது, ஸ்டாலின் கொடுக்குற அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதையும் பண்ணல. பிஜேபி இருந்தா வரமாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்படி கிடையாது. பிஜேபியில எவ்வளவு இஸ்லாமியர்கள் பொறுப்புல இருக்காங்க. இல்ல பிஜேபி அலைன்ஸ் இருந்தா இஸ்லாமியர்கள் அந்த கூட்டணிக்கு போக சார். அது ஒரு மாயை தோற்றம் சார். அது ஒரு மாய பரம்பரை வந்து அது ஒரு மாயை தோற்றம். அது வந்து பிஜேபிக்கு எதிரான இஸ்லாமியர்கள் மாய தோற்றம். அது வந்து அப்புறம் யாரும் போக மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு 3 பேரு கூட அருந்ததில் சீட்டு கொடுக்க முடியாத நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி 5 வருஷம் ஏமாற்றி ஆட்சி நடத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய அநியாயம். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சி ஆண்டாங்க இல்லையா, அவங்க என்ன அருந்ததிற்கு என்னென்ன பண்ணாங்க சார்? அவங்க அருந்ததிற்கு பண்ணாங்களா இல்லையான்னு கேள்வி கிடையாது. அருந்ததிகளை ஒட்டு மொத்தமா இருந்த சமுதாயத்தை ஒடிச்சது யாரு? அவங்க அப்பா மறைந்த கலைஞர் கருணாநிதி. 3% உள்ளிட வழங்கியிருந்தாரு அவங்க அப்பா. ஆனா ஒரு 3 பேருக்கு சட்டமன்ற சீட்டு கொடுக்க முடியல. அந்த மக்கள் இன்னைக்கு எவ்வளவு வருத்தத்தில் கொடுத்துருக்காரு. யாரு? எடப்பாடி அவர்கள். எடப்பாடி 3 பேர் கொடுத்துருக்காருல. ஆட்டோமேட்டிக்கா 46 பேர்ல 2 எஸ்டி கொடுக்கணும்ல. அதுல இப்ப எங்களுக்கு ஒரு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்டி தொகுதி 2 தான் இருக்குது பழங்குடிகள். ஒன்னு ரூலிங் பார்ட்டி ஒன்று வச்சுக்கணும், ஒன்னு தேசிய கட்சி கொடுக்கணும். இந்த முறை நாங்களும் பிஜேபி அதை கேட்டு வாங்கல, அதே மாதிரி திமுக கூட்டத்தில் காங்கிரஸும் அதை கேட்டு வாங்கல. 2மே அதிமுக நிற்குது எஸ்டியில், அதே மாதிரி 2மே அது பக்கம் திமுக நிற்குது. ஒரு தேசிய கட்சி என்பது எஸ்சி எஸ்டி பிரிவு வச்சிருக்காங்க இல்லையா, அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும். ஒரு இருக்குது 2 சீட் தமிழ்நாட்டில், ஒரு சீட்டு கேட்டு வாங்கி ஒரு பழங்குடி கொடுக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் இந்த தேர்தலை எதிர்க்கும் சார். அப்போ நீங்க இருக்கிற கட்சியே தப்பு பண்ணுதுன்னு போல்டா பேசுறீங்க. உண்மைதான் சொல்றேன். இன்றைக்கு நீங்க போறாங்க சார், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சார். உண்மையை பேசி ஆகணும் சார். இன்றைக்கு எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலையே இன்னைக்கு வந்து ஆட்டம் கண்டிருக்காரு. தேர்தல் நிக்க மாட்டேன்றாரு. இல்ல, இன்னைக்கு எக்கச்சக்கமான போராட்டங்கள் பிரச்சனைகள். சீட்டு கொடுக்குற நிலைமையில இருந்த அண்ணாமலையை சீட்டுக்கு நிலைமைக்கு ஆக்குறது யாரு? எடப்பாடி. அப்ப தெரியுதா எடப்பாடியை பகிச்சுக்கிட்டாங்க. சீட்டு கொடுக்குற நிலைமையில இருந்த ஒரு தலைவரை சீட்டுக்கு நிலைமைக்கு ஆக்குறது எடப்பாடி. எடப்பாடி அவர்கள் வந்து 100 ஜெயலலிதாக்கு சமம். அப்படி நீங்க அவரை பகிச்சுக்கிட்ட தப்பு, தற்கூரின் தப்பு சார். அந்த அம்மா லெவல் வேற சார். அந்த அம்மாவுடைய டிஸ்டன்ஸ் வேற, அந்த அம்மாவுடைய தொலைநோக்கு பார்வை வேற. புரட்சி தலைவர் ஜெயலலிதா. எடப்பாடிலாம் அப்படி கிடையாது. ஏங்க நம்மளை எழுத்து திட்டி ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசின ஒருத்தர் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதே பெரிய ஒரு அரசியல் ராஜ்யம். அதுதான் சார் இன்னைக்கு மிகப்பெரிய தோல்விக்கு வழிவகுக்க போகுது. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ்க்கு வழிவகுக்க போகுது. அதுதான் ஸ்டாலினுக்கு வழிவிடுது. மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு 2.0க்கு வழிவிடுது. அதுதான் வழிவிடுது. இது வந்து மிகப்பெரிய எடப்பாடியினுடைய திட்டம். அப்ப அண்ணாமலையும் சந்தோஷப்படுவாரு. இல்ல சந்தோஷப்படுறது இல்ல சார். சந்தோஷப்பட்டா வந்து என்ன ஒதுக்குனே பார், நீ திரும்பி முதல்வர் ஆக முடியல பார் அப்படி. நேத்து கூட டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லிட்டாரே, ஒருபோதும் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, கனவுதான் காரணம். கிருஷ்ணசாமியை பயங்கரமா திட்டிருக்காரு. ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட கிடையாது. நேற்று அவங்களுக்குள்ள வார்த்தை இப்போ நடந்திருக்கு. நேற்று அவங்களுக்குள்ள அப்ப உங்க கூட ஒரு 10 ஆண்டுகள் கூடவே டிராவல் பண்ணவரை வந்து ஒரே வார்த்தையில எப்படி நீங்க 1000 ஓட்டு இல்லாதவருக்கு நீங்க வந்து கூட வச்சிருந்தீங்க? போன தேர்தலையும் வச்சிருந்தீங்கல்ல, அப்புறம் ஏன் கூட வச்சிருந்தீங்க? அதெல்லாம் தவறான எடப்பாடியுடைய தவறான அணுகுமுறை சார். எடப்பாடியுடைய தவறான அணுகுமுறை தான் அந்த கட்சியை பலவீனப்படுத்துச்சு. இப்ப கூட்டணியை பலவீனப்படுத்தி இருக்குது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வந்து சரிவை சந்திக்கும். என்ன பண்ண உங்க கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வராது. ஓ இல்ல இவ்வளவு போல்டா பேசுறீங்களா? அப்ப திமுக தான் ஜெயிக்கும் நீங்களே. ஆமா. அப்ப தலித் குலிமகன் அவர்கள் பிஜேபி சார்ந்த முக்கிய பிரமுகர்,
மீண்டும் ஆட்சிக்கு ஸ்டாலின் வருவார் என்பது. ஆமா சார், ஒரு மிகப்பெரிய எழுச்சி தலைவர் அண்ணாமலையே வந்து நீங்க காலி பண்றீங்கன்னு சொன்னா எப்படி சார்? உங்களுக்கு யார் சார் வந்து இப்போ கேண்டிடேட் எப்படி போட்டுக்கணும்? ஸ்டாலின் எதிர்த்து ஸ்டாலின் ஜெயிப்பாரு, தோக்க மாட்டாரு. பட் டஃப் கொடுக்குற கேண்டிடேட் போடணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி முக்கியம் இவரெல்லாம் போட்டாங்கல்ல, தோசையம் போட்டாங்க, டஃப் கொடுத்தாரு, 2 வாட்டி போட்டாங்க, டஃப்பான கேண்டிடேட் டஃப் கொடுத்தாரு. ஆதி ராஜாராம வந்து உதயநிதிக்கு எதிர்க்க போட்டிருக்காங்க, அவரும் டஃப் கொடுத்துருக்கணும். ஆதி ராஜாராம்லாம் வந்து உதயநிதிக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. அவரும் பெரிய ஒரு ஆளுமையான ஆள் தானே. இல்லை சார், ஆளுமையான ஆள் என்பது வேற, கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் என்பது வேற. இப்போ இருக்கிற தலைவர்கள் அண்ணாமலையார் பார்த்தா ஏன் வந்து எல்லாம் சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் தானே, ஸ்பீடு. இப்போ பாமகவே சத்யபாமாவை போட்டிருக்காங்களே விஜய்க்கு எதிராக, அவங்களும் ஒரு வெயிட்டான பொருளாளர், வெயிட் கேண்டிடேட்டு. திமுக 2 முறை வென்ற ஆர்டி சேகரை போட்டிருக்காங்க. இப்போ இங்கே இவங்க யாரும் விட்டு கொடுக்கலையே, விஜய்க்கு டைட்டாக தானே போட்டிருக்காங்க. இல்லை, விஜய் வந்து ஸ்டாலினாக வின் பண்ணுற கேண்டிடேட். விஜய் வந்து தோல்வி அடைய மாட்டார். விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி தோல்வி கிடையாது அவருக்கு. அவர் தொகுதியில் பெரம்பூரில் ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சிருவார் விஜய் ஸ்டாலினா. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், பெரம்பூரில் ஜெயிச்சிருவார் விஜய். சார் போன முறை 58,000 64,000 சில்லற 8,000 ஓட்டில் ஆர்டி சேகர் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம் சார், ஆப்போசிட் கேண்டிடேட் டஃப்பாக இல்லை போன முறை. ஆர்டி சேகருக்கு ராஜேஷ் நேரில் ஏடிஎம்கேல அவரு சாதாரண கேண்டிடேட். அவரு சார் டஃப் கொடுக்கணும் சார். போன முறை ராஜேஷ் இங்கே நிற்கல, போன முறை ஆர்கே நகரில் நின்றார். அதுக்கு முந்தின முறை இடைத்தேர்தலில் தான் ராஜேஷ் நின்றார். டஃப் கொடுக்கணும். இப்போ இந்த முறை வந்து விஜய் நிற்கிறதுனால இன்னைக்கு வந்து அந்த பெரம்பூர் வந்து விஜய் வின் பண்ணுறாரு. எப்படி வந்து குளத்தோல ஸ்டாலின் வின் பண்ணுவாரோ, எப்படி எடப்பாடி தொகுதி எடப்பாடி வின் பண்ணுவாரோ, எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி எப்படி வின் பண்ணுவாரோ அது மாதிரி வந்து விஜய் பெரம்பூர்ல வின் பண்றாரு, நிச்சயமா வின் பண்றாரு, மாற்று கருத்து வாய்ப்பே இல்லைன்றாங்க. தலித் குடும்பம் இந்த விஷயத்தை தான் சறுக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லை வின் பண்ண மாட்டார் அப்படின்றது ஆணித்தரமா சொல்றாங்க. மே 4 பார்ப்போம். அப்புறம் எதுக்கு 2 தொகுதியில் நிற்கிறாரு? பெரம்பூர்ல ஜெயிப்பா, பெரம்பூர்ல மட்டும் ஜெயிக்க வந்து அரசியல்ல வந்து நம்ம ஆளுங்க முன்னோர்கள் முன்னாடி இருந்தவர்கள் அது அந்த ஸ்டண்டை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, 2ல் நிக்கலாம் பார்ப்போம். திருச்சி இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க கணக்கு கரெக்டா இருந்து விஜய் பெரம்பூர்ல தோக்குறாருன்னா திருச்சியில ஜெயிக்கிறார். உங்க கணக்கு கரெக்டா இருந்தா வந்து அரசியல் லாபிலேயே ஆனானப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது காலத்திலேயே திருச்சி அப்படின்ற அந்த மாவட்டத்தை தன் கட்டுக்கோப்பாக வைத்திருந்ததில் அரசியல் கிங் மேக்கர்னு சொல்லலாம் நேருவை. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் திருச்சினா அடையாளம்னா நேரு தான். அவருக்கார் அன்பில் தர்மலிங்கம் அவங்கலாம் இப்ப இல்ல அன்பில் தர்மலிங்கம் நேருக்கு முன்னாடி அன்பில் தர்மலிங்கம், அதுக்கு முன்னாடி பொய்யாமொழி, அதெல்லாம் வந்து பொய்யாமொழியும் நேருவும் ஈக்குவல் வயசு. அன்பில் தர்மலிங்கம் சீனியர். ஆனா இவர் நேரு டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 தேர்தலில் அவர் தாங்க பெரிய ஆளுமையா இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் விஜயை ஜெயிக்க விட்டுருவாரா? இல்லை அங்கே இப்போ ஜெயிச்சுக்கிற கேண்டிடேட் யாரான்னா இன்னைக்கு எதிராஜ் ஒரு கிறிஸ்துவர் சபை நடத்துறவர் இன்னைக்கு எதிராஜ். அவர் தான் வந்து போன முறை ஜெயிச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையில் ஜோசப் விஜய் என்பதால் இவர் அங்கே களம் காண்றாரு கிறிஸ்தவாக்கள் பெறலான்னு. பரபரப்பான பல்வேறு கருத்துக்களை தலித் குடிமகன் சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமாக நம்ம கூட்டணியே ஜெயிக்காதுங்க அப்படின்னு ஒரு போல்டாக ஒரு கட்சிக்காரர் சொல்கிறது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக தான் இருக்குது. சரி, தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவோம், என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இப்போ திருச்சியில் இனிக்கோ எதிராஜ் நிற்கிறனால விஜய் ஜெயிச்சிருவார். அவர் ஆல்ரெடி அவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் ஒரு கிறிஸ்தவர், அப்போ ஜெயிச்சிருவார். அதிமுக சார்பில் யார் போட்டிடுறாங்க? இல்லை அங்கே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னைக்கும் எதிராஜா விஜயான்னு பார்க்கும்போது அங்கே கிறிஸ்தவ மக்கள் இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலினுக்கு எதிராக டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க, உதயநிதிக்கு எதிராக டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சொன்னீங்க. அதே போல விஜய்க்கு எதிராகவும் டம்மி கேண்டிடேட் தானே பாமக ஏன் கொடுத்தாங்க? அதுதான் சார் சொல்ல வரேன். இப்போ நான் சொல்ல வரது மறைமுகமா எடப்பாடி அவர்கள் இவங்களாம் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு சார். இப்போ என்னடா நான் இந்த எலெக்ஷன்ல அதான் நான் சொன்னல, எல்லாருக்கும் எல்லாம் வந்து மக்களுக்கு போச்சா இல்லையோ, ஸ்டாலின் கிட்ட இருந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு போயிருக்குது. அப்படிதான் ஜனங்க பேசுறாங்க. ஏன் டம்மி கேண்டிடேட் ஜனங்க பேசுறாங்களா நீங்க பேசுறீங்க? நாங்க பேசல, பப்ளிக் பேசுது. ஏன் வந்து ஸ்டாலின் எடுத்து டம்மி கேண்டிடேட் போடுறாரு எடப்பாடி? அப்போ என்ன நடந்திருக்குது? ஏன் அவருக்கு இவர் போடுறாரு டம்மி கேண்டிடேட்? அவரு ஆல்ரெடி கிருஷ்ணமூர்த்தி, இவர் இன்னொருத்தர் நல்ல பேர், அவரெல்லாம் இருந்தால் யாருக்காவது கொடுக்கலான்னு பார்த்தாரு. பிரபாகரன், ஜேசிடி பிரபாகரன் எல்லாமே விஜய்கிட்டையும் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சார் எங்களுடைய பார்வையில் ஸ்டாலினுக்கு எதிராக எங்களுடைய எழுச்சி தலைவர் முன்னாள் இந்த அண்ணாமலையாரை போட்டிருந்தா நீங்க கேட்கணும். இருங்க, குளத்தூர் தொகுதி அண்ணாமலை சொல்லியிருக்கணும். டஃப் இருந்திருக்கும். அண்ணாமலை தோத்தாலும் பரவாயில்ல, டஃப் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு கவர்னர் கொடுக்கலாம், எம்பி ராஜ்யசபா கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் டஃப்பை ஏன் உறுதிப்படுத்த தான் கேள்விங்க. இப்போ நீங்க காரசாரமாக மேடையில் பேசுகிறோம், ப்ரெஸ்ஸில் பேசுகிறோம், மீடியாவில் பேசுகிறோம். தேர்தலில் ஏன் டஃப்பை உறுதிப்படுத்தலை? இதுதான் கேள்வி. நீங்கள் கூட்டணியை நீங்கள் தான் வழி நடத்துறீங்க.
ஒன்றிய அரசு நீங்க தான் ஆட்சி நாங்க வழி நடத்தல சார், எடப்பாடியா தான் வழி நடத்துறாரு கூட்டணி. முன்னாடி கூட அவர் வந்து நடத்துறாரு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் தான் நடக்குது. இல்லையே இல்லையே. இப்போ தமாகக்கு 5 சீட்டுன்றது வாய்ப்பே இல்லை. 0.5 தான் அவங்க ஓட் பேங்கிங். இல்லை அந்த 5 சீட்ல அவர் இப்போ அவர் எடப்பாடி பண்ணி வச்சுக்கிற மிகப்பெரிய அவருடைய கேரியரை ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஒரு எஸ்சி தொகுதி கூட கொடுக்காம அவர் பண்ணதுனால அவருக்கு எஸ்சிகள் எல்லாம் வசம் மாதிரி போயிடறாங்க. யாரா ஜி.கே. வாசனை. இப்போ அவருக்கு 5 பேர் போட்டிடுறதுக்கு ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆல்ரெடி 2 பேர் போயிட்டாங்க. ஜி.கே. வாசன் வந்து அவங்க அப்பா மூப்பனார் வந்து அந்த காலத்துல நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனையும் அன்னைக்கு இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமியும் வளர்த்தவர் சீட்டு கொடுத்து தலைவர். ஆனா இன்னைக்கு அந்த பாங்கு வந்து ஜி.கே. வாசன்கிட்ட இல்ல. தலித் தலைவர் அப்ரோச் பண்ற பாங்கு இல்ல. அதே மூப்பனார் அவர்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தவர். தன் கட்சியில சில அங்கீகாரங்கள் தப்பா போகுதுன்னு சொல்லி அந்த கட்சியை எதிர்த்து உடைச்சி தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஆரம்பிச்சு திமுகவுடன் கூட்டணி வச்சு 96ல் அன்னைக்கு திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அவரே இருந்தார். காலம் ஃபுல்லாக அவர் வந்து பிஜேபி எதிர்த்துக்கிட்டே இருந்தவர். ஓகேங்களா? ஆனால் அவர் மகன் பிஜேபி அலைன்ஸோடையே இருந்து பிஜேபியோட சிம்பிள்லேயே போட்டிடுறது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான. இல்லை இப்போ என்ன வந்து ஏன் அவருக்கு நீங்கள் சைக்கிள் தராமல் ப்ரைவேட்டாக கொடுத்துட்டீங்க? இல்லை இப்போ என்னடான்னா அவர் இந்த எலெக்ஷனில் வந்து எடப்பாடியார் ஒரு எஸ்சி தொகுதியோட கொடுக்காம கொடுத்ததால நீங்க எஸ்சி தொகுதியிலே இருக்கீங்க. சொல்ல வரேன். இல்லை சார் பாயிண்ட் சொல்ல வரேன். எஸ்சி மக்களுடைய கோபத்தை வந்து அவர் பெற்றுட்டார். யாரு? ஜி.கே. வாசன். ஆனா அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கடான்னா நாங்க வந்து தாமரத்தில் நிற்கிறதுக்கு காரணமே தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாஜகவுக்கு புதிய தலைவர் அது ஜி.கே. வாசன் பேசுறாங்க. திரும்பி அண்ணாமலை வர மாட்டாரா? இல்ல அண்ணாமலையார் கிடையாதான். ஜி.கே. வாசன் தான் வந்து அடுத்த தலைவரா பிஜேபிக்கு கட்சியை இணைச்சிட்டாருன்றீங்க. தமாக அதுதான் கட்சிக்காரர் சொல்றாங்க. அதனால நாங்க வந்து தாமரையில் நிக்கிறோம். அதுதான். நீ ஏன் கோவப்படுறீங்க? அடுத்து நாங்க தான் தலைவர். அப்ப பாருங்க எஸ்சிகள் நாங்க எப்படி ப்ரொமோட் பண்றோம் பாருங்கன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க பேசுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அப்ப அதனால நீங்க பயப்படுறீங்க. என்னடா இது இவரை கொண்டு வந்து தலைவராக்கிட்டா காங்கிரஸ்கார பிஜேபி எப்படி இருக்கும்? ஏக திருநாகரசு தரல. அது வரதானே. அது வந்து இப்போ பிஜேபி பொறுத்தவரை சார் அதிமுகல இருந்து இங்க வந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் போனாரு சார். தேசிய கட்சிகளை பொறுத்தவரை யார் வேணாலும் எப்போதும் தலைவராகலாம். அப்போ பிஜேபியில் யாரும் நல்ல தலைவர் இல்லைன்றீங்களா? இருக்கிறாங்க. பட் நீங்கள் பாருங்க, இப்போ அண்ணாமலை எடுத்த பிறகு யாரை போட்டாங்க? நம்ம இவர் நயனாநாயகன் முன்னாள் அமைச்சரை போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அவர் பதவி முடிஞ்ச பிறகு இவரை போட போறான்னு பேசிக்கிறாங்க. யாரை? நம்ம ஜி.கே. வாசனை. ஜி.கே. வாசன் மீண்டும் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ராஜ்யசபா அது மாதிரி போறாரு. அது கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்தா சார் ஆகணும். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை சார் இன்னைக்கு இந்த எலெக்ஷனில். அவருக்கு சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்கள்லையும் தகராறு. அதே மாதிரி திமுக பல பேர் கருணாநிதி பேருக்கு திமுக சீட்டு கொடுக்கல. ஸ்ரீநகர்ல கருணாநிதி பேருக்கு கருணாநிதி பேராக இருக்கிற கட்சி கருணாநிதியுடைய மகன் கருணாநிதி என்ற பேருக்கு சீட்டு கொடுக்கல. அவங்க ஒரே போராட்டம். எஸ்ஆர் ராஜா சீட்டு கொடுக்கல தாம்பரத்தில். அவங்க ஒரே போராட்டம். டிஆர் பாலு வீடு முற்றுகை. ஆமாம், அவர்லாம் 3 முறை கொடுத்துட்டாங்க சீட்டு அவருக்கு சார். 7 முறை 13 முறை துரைமுருகன் சார். சீனியருக்கு இருங்க. 13 முறை துரைமுருகன் எதுக்கு? 7 முறை ஸ்டாலின் எதுக்கு? தொடர்ந்து வரலாறு பாத்தீங்கன்னா தலைவருங்க இருங்க சார். தொடர்ந்து வரலாறு பாத்தீங்கன்னா சீனியர் என்ற போர்வையில இவங்க பல முறை அப்படியே இருப்பாங்க. இல்ல கட்சி தலைவர் இன்னைக்கு பாருங்க விடுதலை எடப்பாடி சொன்னாரு ஏன் நிக்காம தானே. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு சீட்டை வேணும்னே ஸ்பாயில் பண்றாரு அந்த தலைவர். யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல, கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சவன் போன வந்தார கொடுத்துருக்கலாம்ல. அந்த சீட்டை வேணும்னே இவரு போய் எம்எல்ஏ நின்று ஒரு சீட் ஸ்பாயில் பண்றாருல. இப்படிதான் அவர் கட்சி. இதை விட கொடுமை பிரேமலதா விஜயகாந்த் ஒரு மகளிர் கூட வாங்கின சீட்ல ஒரு சீட்டு கொடுக்கல. அந்த அம்மா நிக்கிறாங்களா? மகளிர் தானே. அந்த அம்மா தலைவை. ஒரு மகளிர் கொடுக்கணும் மாதிரி தான் சொல்ல வரேன். மு.க. ஸ்டாலின் நிக்கிறாருன்னா அவர் தலைவர். மகளிர் எடப்பாடி நிக்கிறாருன்னா தலைவர். துரைமுருகன் நிக்கிறாருன்னா பொதுச் செயலாளர். ஒரு மகளிர் அவங்க 10 வாட்டி 15 வாட்டி நிக்கலாம். மகளிருக்கு கீழே உள்ளவங்க எஸ்.ஆர். ராஜா மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், மறுக்கப்படலாம். இல்ல டிஎம்டிகேல விஜயகாந்த் கட்சியில ஒரு மகளிருக்கு கொடுக்கலையே தான். அவங்களே கொடுக்கணும்ல சார். கட்சி தலைவி மகளிரா இருந்து நிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் பேசப்படுது. இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல பப்ளிக் பேசுது. இப்போ பப்ளிக் பேசாம நாங்கள் சொல்றோம். என்ன சொல்லுது எடப்பாடி? நீங்க எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? இல்லை சார், மகளிருக்கு எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? வாங்கின 26 சீட்ல இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தா ஒரு 5 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்களா? 5 எஸ்சி தொகுதி இருக்குது. 2 பேர் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராருக்கு நீங்க சொல்லுங்க. வானதிக்கும் பாவம் அந்த இவங்க காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்களே, டக்குன்னு அந்த அம்மா பேர் மறந்து விஜயதாரணி.
விஜயதாரணி இந்த வாடி இல்ல கொடுக்கல. இல்ல தமிழிசை அடிக்கிறாங்கல்ல, தமிழிசை தமிழிசை அடிக்கிறாங்க. இதே சரஸ்வதி இருக்கிறாங்களா, இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்களா சரஸ்வதி, அவங்களுக்கு கொடுப்பாங்களா? இருக்காங்கல்ல. என்ன சார் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப குறைந்தபட்சம் ஒரு 5 மகளிர் இருக்குது. 27 இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா விலாங்காடு தொகுதி உங்களை எதிர்த்து பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இல்ல அவர் பிஜேபிக்கு பெரிய பாதிப்பா இருக்கும். இல்ல இருக்கு சார். பிஜேபியில் சரத்குமார் கூட தான் கோச்சிருந்தாரு போன வாரம். போன வாட்டியாவது அவங்க மனைவிக்கு நீங்க எம்பி சீட் இல்ல போன வாரம் கோச்சின்னு இருந்தார்ல சரத்குமார். எல்லாருடைய ஃபைலையும் கையில வச்சிருக்கீங்களே, கோச்சிக்கிட்டாலும் உடனே கூப்பிட்டு ஃபைலை காமிச்சு பேசுறீங்களே. அதனால ஒன்றும் இதுக்கப்புறம் எல்லாருமே சீட்டு உண்டு. பட் வெற்றி தோல்வி தான் ரொம்ப பயங்கரமான. சீட்டு உண்டா? பிரச்சாரத்தில் யூஸ் ஆவாங்க அவங்க. அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறாள். அவங்க தேசிய லெவலில் இருக்கிறாங்கல்ல, பார்லிமெண்ட் போகக்கூடிய ஆளுங்க அவங்களாம் வந்து. அப்போ யார் தான் இங்கே அரசியல் பண்ண போறா? விஜயகாந்தி போல, அக்கா தமிழிசை போல இவங்களை வச்சு இங்கே அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை சரத்குமார் இருக்கிறாரு. சரத்குமார் சீட் தரீங்களா? கேட்டிருக்காரு பொழுது. எங்கே நிற்க போறாரு? அவருக்கு விருப்பப்பட்ட தொகுதியில் தான். அவர் பெல்ட்டு பாரு கேட்பாரு. சரத்குமார்லாம் கேட்ட தொகுதி கொடுத்துருவீங்க. ஆனால் விஜயதாரணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, கொடுக்க மாட்டீங்க. இல்லை கண்டிப்பாக உண்டு சார் இந்த முறை. இந்த வாட்டி கொடுக்கலன்னா அடுத்த நேர்காணல உங்களை நான் கேள்வி கேட்பேன். கண்டிப்பாக கேளுங்க சார். இப்போ விஜயதாரணி சீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க இப்படி கட்சி மாறினவங்க இங்கே சேர்த்தாலும் நாளைக்கு போக மாட்டாங்கன்னு நிச்சயம் வேணாம் கொடுக்காதீங்கன்றாங்களாங்க. பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு. இல்லை சார் அப்படிலாம் பேச்சு இருக்காது. அப்படிலாம் இருந்தால் வந்து பிஜேபியோட கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் ஏந்துக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அப்படி பேசுனா சார் இப்போவே பிஜேபி வந்து பிஜேபியில் உள்ள ஆளுங்களை வச்சு அரசியல் பண்ணல. நாட் ஓன்லி தமிழ்நாடு, எல்லா மாநிலத்திலையுமே அங்கே உள்ள ஃபேமஸாக இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து உடச்சி அவங்கள கொண்டு வந்து இங்கே வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபி இண்டிவிஜுவாலிட்டியில் உள்ள கட்சிகளை வச்சு இங்கே அரசியல் ஆளுங்களை வச்சு பண்ணுறதே இல்லை. அது நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநில எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா கட்சியும் அப்படிதான். இல்ல எல்லா கட்சியும் அப்படிதான். சொல்லுங்க யார் யார்? திமுக யார் இருக்கிறா? அண்ணா திமுக இருந்தா திமுக எல்லா கட்சியும் அப்படிதான். திமுக மேஜர் பார்ட்டா இருக்கிறது அண்ணா திமுக வந்து அதிமுக இருந்து வரானா அது தாய் கட்சி. காங்கிரஸும் உங்களுக்கு டைரக்ட் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து பிரச்சனை, அது வேற கணக்கு. இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நமச்சிவாயத்தை எடுத்துங்க. 4 வருஷம் இருந்து நீ சிஎம் வா இங்கன்னு, அதுக்கப்புறம் அங்கே போனார், சிஎம் கொடுக்கல. ஆனால் இந்த முறை கொடுப்பாங்க. இந்த முறை ரங்கசாமி கட்சி அழிச்சிருவீங்க, அது முடிஞ்சு போச்சு. இந்த முறை காங்கிரஸ் கட்சியில் பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக இருந்தவருக்கு, அதே மாதிரி வந்து மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமி இன்னைக்கு ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. ஆமாம், போன வாட்டி பண்ண தப்பை உணர்ந்தாங்க, அதனால ஓரம் கட்டாங்க. எவ்வளோ பெரிய பாதிப்பு யாருக்கு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் பாதிப்புலாம். ரெண்டாவது கூட்டணி நாராயணசாமிக்கு முதல் பதவி கொடுத்தனால தாங்க நமச்சிவாயம் வெளியில் போயிட்டாரு. அவர் அங்கே லோக்கல் பாலிட்டிஷியனு. இவர் 4-5 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்து அது முடிஞ்சோன்னே டைரெக்டாக இங்கே வந்து சிஎம் ஆனால், ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவே தன்னை ப்ரொமோட் பண்ணி தன் மாநிலம் முழுவதும் ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பு உருவாக்குனவருக்கு எப்படி இருக்கும்? அதை எதிர்பார்த்து தான் அவர் பிஜேபி போய் சேர்ந்தார். பிஜேபி அசூரன்ஸ் கொடுத்துச்சு. போன வாட்டி ரங்கசாமி ஸ்ட்ராங்காக உட்காண்டார். ஆமாம், 2.5 வருஷம் நீங்கள் 2.5 வருஷம் வாங்கினார். இத்தனைக்கும் இவர் நமச்சிவாயம் வந்து ரங்கசாமியுடைய அண்ணன் மருமகன் தான். ஆமாம், ரிலேஷன் தான். ஆனாலும் அவர் பிடிவாதமாக உட்காண்டார். ஆனால் இந்த முறை மாறும். இல்லை இந்த முறை வந்து பாண்டிச்சேரி அரசியல் எப்படி மாறினா, அவர் நம்ம கண்ணன் இல்லை. கண்ணன் வந்து அப்படியே எப்படியும் போயிட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருப்பார். கண்ணன் அவர் வந்து இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு மாறிட்டு இருப்பார். இப்போ இந்த முறை அவர் இல்லை, அவர் சன் இப்போ திமுக வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஆமாம், கண்ணனுடைய சன்னு போன வாரம். இப்போ தான் நீங்கள் வந்து லாட்ரி அதிபர் மகன்லாம் அவங்க கூட இருக்காங்க. ஃபினான்ஷியலாக பெரிய லெவலில் பிரச்சனை. இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய தாக்கத்தை மார்ட்டின் குடும்பம் தான் உருவாக்கிட்டு இருக்குது. யார்? மார்ட்டின் குடும்பம், மார்ட்டின் குடும்பம். அண்ணா திமுகவில் வந்து மார்ட்டினுடைய ஒய்ஃபு லீவா ரோஸ், விஜய் கட்சியில் வந்து மருமவன் அதை அர்ச்சுனா, பாண்டிச்சேரியில் வந்து தனி கட்சி ஆரம்பித்து சார்லஸ். அது மாதிரி மார்ட்டின் குடும்பம் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ இந்த தேர்தலில் ஃபுல் செலவு அவங்க தான், மார்ட்டின் குடும்பம் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரல, அவங்க பிளே இருக்குதுன்னு சொல்ல வரேன். இல்லை சார், அப்போ அது பிளேனா என்ன? பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைப்பார்கள். சார் லாரி சேர்த்து வித்தவங்க எப்படி சார் கோடிகளில் இருக்கும்? ஒரு சில கோடி தானே இருக்கும், பல கோடி எப்படி இருக்கும்? வித்தது பேப்பர் தானே, பல கோடி எப்படி இருக்கும்? பல கோடி வந்து சிஎம் கிட்ட தான் இருக்கணும். 1000 கணக்கான கோடிகள் இருக்குன்றாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்லிட்டீங்க சார்? இந்த நாட்டை ஆள்ற சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கும் பல கோடி. லாட்ரி வித்துக்கிட்டு என்ன இருக்கும்? வெறும் பேப்பர். 10 வருஷம் ஆண்ட எடப்பாடி கிட்ட நிறையா இருக்குன்றீங்க. எடப்பாடி முதலமைச்சராக யாரெல்லாம் இருந்தாலும் அவங்ககிட்ட பணம் இருக்கும். 15 வருஷம் தொடர்ந்து இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி இருக்கு.
அப்போ அது எங்களுக்கு தேர்தல் பத்திரம்லாம் நாங்கள் வெளிப்படையாக தானே சொல்கிறோம். தேர்தல் பத்திரம் வெளிப்படையா சொல்ல வெளிப்படையாக வாங்க டொனேஷன்ஸ் வெளியே வருது இல்ல. காங்கிரஸ் கட்சியோட டொனேஷன் வாங்குது, நாங்க டொனேஷன் வாங்குறோம், வெளியே வருதா இல்லையா? அதான் சார் உடனே ரைடு அடிச்சிடுறீங்களா? தரல இல்ல வெளிப்படை தன்மையோட தான் நாங்க இருக்கிறோம். இது ஜனநாயகத்துல உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு நன்கொடை என்பது. அதன் அடிப்படையில் ஆளுங்கட்சி இருக்கிறவங்கள்ட்ட ஆமா அது இயல்பு தானே. உங்கள்ட்ட இருக்கிற போலே இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நான் மீண்டும் வருவேன் 2.0 அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீ ஃப்ரீயா சுத்தி நிற்கிறாருல. நீங்களே சொல்றீங்களா அவர்தான் வருவாரு? அதான் சொல்றேன் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கு பண்ணல. அவரு எதிர்கட்சி சேர்ந்தவரே மனமுன் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொல்ல வச்சிருக்காருன்னா அதுவே பெரிய விஷயம். ஆமா எல்லாமே டம்மி பண்ணி போட்டுட்டு கூட்டணி ஸ்பாயில் பண்ணிட்டு முக்கியமான தேர்தலை வெளியே விட்டுட்டு அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் ராஜதந்திரமா உங்களை 18 சீட்டு டைரக்டா திமுக கிட்ட மோத வச்சுட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல் என்பது மோதுறேன் சார். அவரு என்னத்த மோத வைக்கிறது? இப்போ அரசியல் என்பது என்ன? மோது தானே. நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஏன் அண்ணாமலையாரை ஸ்டாலினுக்கு எதிராக விடல? அண்ணாமலை தோக்க தான் போறாரு, ஸ்டாலின் எடுத்து நிற்கும் போது ஜெயிக்க முடியாது. பட் ஒரு டஃப்பான கேண்டிடேட் பேசப்படும் இல்ல, கேள்வி கேட்கப்படும் இல்ல. ஒரு கேண்டிடேட் சார் வெற்றி தோல்வி அப்புறம் சார் கேண்டிடேட்டை ஒரு பெரிய வேட்பாளரை கேள்வி கேட்கணுமா இல்லையா? பிரச்சாரத்தில் முன்வைக்கணுமா இல்லையா? அதுதானே வேணும். அரசியல் வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போதுமே பெரிய ஆளுமை உள்ள ஒரு தலைவர்களுக்கு எதிராக பெரிய கேண்டிடேட் இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை. இல்லை சில நேரத்தில் போடுறாங்க, சில நேரத்தில் டம்மி கேண்டிடேட் போட்டு தோக்கடிப்பாங்க. அது மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா பர்கூர்ல சுகவனம் போட்டு தோக்கடிச்சாங்க. பெருந்தலைவர் காமராஜரை ஒரு சின்ன பையனை போட்டு தோக்கடிச்சாங்க. அதான் சொல்ல வரேன். ஆமா அந்த மாதிரி ஒரு கவுன்சிலரை போட்டு முக ஸ்டாலினை தோக்கடிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அவரு ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க அதை இப்படி பாக்குறீங்க? ஒரு சுகவனம் அம்மையாரை தோக்கடிக்கிறாரு, ஒரு சீனிவாசன் காமராஜரை தோக்கடிக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல ஒரு கவுன்சிலரா இருந்தவர் முக ஸ்டாலின் தோக்கடிக்க கூடாதா அப்படின்னு எண்ணத்துல போட்டுருக்கலாம். நீங்க டம்மின்னு அவரை நீங்க தான் டம்மி படுத்துறீங்க. அங்கே டம்மி நல்ல கேண்டிடேட் தான். எடப்பாடிக்கு ஆப்போசிட் காசிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு திமுக தலைவர், அதுவும் டம்மி தானே. ஆமா போன வாட்டி ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது எனக்கு ஜெயிக்க வச்சு பாரு, ஸ்டாலினை நேருக்கு நேரம் என்ன மோதுனாரு. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கடைக்கோடி தொண்டனை போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறனால அதே மாதிரி ஐ ட்ரீம் ஸ்மூத்தியை போட்டு ஜெயிக்க வச்சாரு. அது போல எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தொண்டனை போட்டிருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி எழுத்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி ஜெயிப்பாரு? ஜெயிச்சது யார்? இப்போ சீனிவாசன் ஜெயிக்கலையா? காமராஜர் எழுத்து சுகவனம் ஜெயிக்கலையா? அம்மையார் சார் அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட் வேற, அன்னைக்கு இருந்த மக்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற மக்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வேற. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட், அன்னைக்கு என்ன ட்ரெண்ட்? ஆமா அன்னைக்கு மக்கள்லாம் கொஞ்சம் நேர்மையா இருந்தான். இப்போ காசு வாங்குறான்றீங்க. இன்னைக்கு எல்லாம் காசு தான். இதுவே அஃபென்ஸ் ஆக போகுது சார். இன்னைக்கு இல்ல இன்னைக்கு எல்லாம் மக்கள் காசு வாங்குறாங்க சார். இன்னைக்கு வாக்காளரை கொச்சைப்படுத்துவது போல் உள்ளது. இது கொச்சைப்படுத்துவது இல்ல. இன்றைக்கு 8000 ஃப்ரிட்ஜ் கொடுத்தா 8000 கொடுக்குற சொல்றாருல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? கூப்பன். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன சார்? நான் கூப்பன் கொடுக்குறேன், நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணி வாங்க போனா என்ன அர்த்தம்? அது ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் என்பது ஒரு பொருள் கொடுக்குறோம் பெனிஃபிஷரிக்கு. நீ கூப்பன் தரனா என்ன அர்த்தம்? நீ கேஷா மாத்தலாம் அர்த்தம் இல்ல சார். இப்போ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்க ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டீங்க, அதை நான் வித்து காசாக்குவேன். இல்லையே இருங்க, நான் சொல்றதுக்கு அதுதானே கணக்கு. இப்போ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது ஒரு கூப்பனை கொடுக்குறீங்க. இந்த கூப்பன் 8000 ரூபா மதிப்பு. இதை நீங்க இந்த ஃப்ரிட்ஜை போட்டு பெரிய ஃப்ரிட்ஜ் கூட 8000 ரூபா ஈக்குவல் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டுக்கு என்ன இந்த 8000 ரூபாய்க்கு தேவையோ பொருளை வாங்கிக்கலாம். இது வேற அது வேற இல்ல. அவங்க அப்பா டிவி கூட சொன்னார்ல 2006 கூட தான் மிக்ஸி கொடுத்தாங்க. இருக்க டிவி கூட சொன்னார்ல, அப்ப எல்லார் வீட்லயும் டிவி இருந்தது. எல்லோரும் வீட்லயும் டிவி இருந்தது. அப்புறம் டிவி கொடுத்தாரு, ஜனங்க வாங்க வந்தாங்களா? வாங்கினாங்கல்ல. நீங்க சொல்றது சார் இன்னும் அந்த டிவி ஓடிட்டு இருக்கு. ஆமா சார், கலைஞர் டிவி இன்னொரு ஓடிட்டு இருக்குது. கலைஞர் டிவினே பேர் வச்சு கொடுத்தாங்க. எங்க வீட்ல எல்லாம் ஒரு டிவி மக்கள் வாங்க வந்தாங்களா சார்? ஒரு டிவி இருந்தது எங்க வீட்ல. ரூமுக்கு ஒரு டிவி வரும்னு சொல்லி அந்த டிவி வச்சு யூஸ் பண்ணிட்டு டிவியை டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஃப்ரிட்ஜை 2 ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ண முடியுமா சார்? இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 4 பேர் சார், ஒரு ஃப்ரிட்ஜ் பத்தாது சார். இன்னைக்கு பசங்க கல்யாணம் பண்ண ஃப்ரிட்ஜ் கொடுக்கணுமா இல்லையா? அதான் மாமியார் வீட்ல மிக்ஸி வரதட்சணை எதுக்கு வாங்குறீங்க? மாமியார் வீட்ல அன்பளிப்பு தான். ஏன் ஒரு எல்லாமே தன் மகள் வாழ போற இடத்துக்கு அவங்க ஏதோ ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்குறாங்க. அது எப்படி வரதட்சணை ஆகும்? அப்படி கிடையாது. இவங்க கேட்டாதான் வரதட்சணை, அவங்களா கொடுத்தா வரதட்சணை கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. நீங்க பாருங்க, இவரு தன்னுடைய ஆட்சியுடைய கடைசி காலத்துல அம்மையார் மிக்ஸி கொடுக்கும்போது, வெட் கிரைண்டர் கொடுக்கும்போது எல்லாம் எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டான். டிவி கொடுக்கும்போதும் விற்றான். அது உடனே ஒரு சட்டத்தை போட்டு ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் எங்கெங்கெல்லாம் கலைஞர் டிவி இருக்குல்ல அதையும் பறிமுதல் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அதை விற்கிறத நிறுத்திட்டான். இப்போ இதே தான் இங்கே வரும். ஃப்ரிட்ஜு இன்னைக்கு சாதாரண விஷயமாகி போச்சு. நீங்கள் இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற நான் கொச்சைப்படுத்தி சொல்ல, வீடு கட்டியிருக்காங்க, எல்லாரும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி எல்இடி எல்லாம் இருக்குது. எல்லாரும் விட எல்லாரும் இப்போ நீங்கள் எல்லாரும் வசதி சார். இன்னைக்கு செல்ஃபோன் இருக்க,
ஏழைங்கிட்ட தான் காஸ்ட்லியான செல்ஃபோனே இருக்குது. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை செல்ஃபோனுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் தான், சாப்பாட்டுக்கு, இந்த 3க்கு தான் செலவு பண்ணுறாங்க எல்லாரும். ஆமாம், சொந்த வீடு இல்லைனா கூட வாடகை வீட்டில் இருந்தால் கூட வாகனத்துக்கு, செல்ஃபோனுக்கு, சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜு இதை பற்றி போடுறீங்க. அவர் விஜய் அவர்கள் வீடு தரேன் இருக்கிறாரு, 2 வீலர் தரேன் இருக்கிறாரு, ப்ளஸ்ஸு தாலிக்கு தங்காது அதிமுக திட்டம் அதை தரேன் இருக்காரு, தாய்மாமன் சீருன்னு சொல்லியிருக்காரு, இப்போ படிக்கிற பசங்களுக்கு 4000 ரூபா தர நிறைய அறிவிச்சிருக்காரு. அவரை எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார், புதுசாக வரவங்க 1000 சொல்லுவாங்க. 5 ஆண்டு கால ஆட்சியை நான் வந்து தொலைநோக்கோடு ஆட்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிற நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய தோல்வி பயத்தால தான் இத்தனை கட்சியை உள்ள சேர்க்கிறாரு. நீங்க தான் ஜெயிச்சிருவாரு. இருங்க சார் அவர் சேர்த்த பிறகு சார் சொல்றதை கேளுங்க சார். இத்தனை கட்சியை உள்ள சேர்க்கும் போது தோல்வி, நான் சொல்ற புரிஞ்சுக்க முதல் பெரிய கட்சி அவர் சேர்த்தவங்க சார். அவருடைய உளவுத்துறையே நீங்க தோப்பீங்கன்னு சொல்லுது. அவருடைய மருமகன் இருங்க அவருடைய மருமகன் நடத்துற அந்த கென் நிறுவனமும் தோல்வி நீங்க தழுவிங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்றாங்க. அப்போதான் அதுலதான் பயந்து எல்லாரும் சேர்க்கிறாரு அவரு. சார் இருங்க, தான் ஆட்சி நல்ல ஆட்சினா கூட்டணி தேவையில்லை சார். சார் நீங்க ஒரு சிறந்த முதலமைச்சர் கூட்டணி தேவையில்லை, உண்மைதான். போன முறை எத்தனை கட்சி? நீங்க போன முறை அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சி இருந்துச்சு? போன முறை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 7 கட்சி தான். 7 கட்சி தான் இருந்தது. இவர்கிட்ட ஒரு 10 இருந்தது. இவர்கிட்ட வந்து யார் 7 பேர் இருந்தாங்க? அங்கே தேமுதிக இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது. போன வாட்டி தேமுதிக அவங்க கூட இல்லை, டிடிவி தினகரனோட தனியாக போட்டிட்டாங்க இணைந்து. போன வாட்டி எம்பியில் சார் அவங்க வந்து எம்பியில் போனாங்க. நான் சொல்கிறது சட்டமன்றத்தை சொல்கிறேன். இல்லை, சட்டமன்றத்தில் தேமுதிக வந்து டிடிவி தினகரனோட தனியாக போட்டிட்டாங்க அலைன்ஸு. ஆனால் உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 9 கட்சிக்கு மேலே உங்ககிட்ட கூட்டணியில் இருந்தாங்க. 9லேருந்து 10. இவர்கிட்ட 11 கட்சி இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த முறை வந்து இஸ்லாமிய கட்சிகள் தானாக வராங்க. இன்னொருத்தர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? என் கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, எல்லாம் பங்கு தரேன். ஏன் ஒருத்தர் கூட அவர்கிட்ட போகவில்லை? விஜய் சொல்கிறேன். இல்லை, இந்த முறை வந்து ஸ்டாலின் வந்து மிக இன்டலெக்சுவலாக தன்னுடைய கூட்டணியை ஸ்டாண்ட் பண்ணார். அப்போ எடப்பாடி பண்ணல. இல்லை, எப்படி ஸ்டாண்ட் பண்ணாருன்னா கோபமே படாமல். அங்கே தான் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய முதிர்ச்சியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இந்த கூட்டணியை எல்லோரும் கூடுதல் தொகுதி, டபுள் டிஜிட்டு, ரெட்டை இலக்கம் எல்லோரும் கேட்டாங்க. இவர் எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் கடைசியாக வந்து ஏடிஎம்கே ஃபுல்லான பிறகு, விஜய் தான் தனியாக நிற்கிறேன்னு சொன்ன பிறகு இவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே 2 சீட்டு போதும்னு சொன்ன திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே இன்னைக்கு நாங்கள் அதிருப்தியில் இருக்கிறோம், மன வருத்தத்தில் இருக்கிறோம், குறையில் இருக்கிறோம் என்று சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பேசிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா இதுதான் வந்து ஸ்டாலின். முன்னாடியே அவர் பண்ணியிருந்தானா எல்லாம் வெளியே போயிருப்பாங்க. முன்னாடியே அவர் பண்ணி எல்லாம் வெளியே போயிருப்பாங்க. எல்லாருமே டபுள் டிஜிட் கேட்கும் போதெல்லாம் அவர் எதிர்த்து கவுண்டர் கொடுத்துருந்தாருன்னா, ரெட்டை இலக்கம் கேட்கும் போதும் கூடுதல் தொகுதி கேட்கும் போதும் பேசும்போதும் அவர் அமைதியாக இருந்துட்டாரு. கடைசியாக வந்து எல்லா எதிரணி எல்லாம் வந்து டைட்டான பிறகு இவங்களால வெளியே எங்கேயும் போக முடியாது. நல்லா வச்சு செஞ்சுட்டாரு எல்லா கூட்டணியும். கூட நீ உதவி சொல்ல நிற்கணும், போயிருக்கலாமா? நீ உதவி சொல்ல நிற்கணும், உதவி சொல்ல நிற்கணும்னு எல்லாரையும் கட்டாயப்படுத்துறாரு. இருங்க, அவருக்கு அந்த தோல்வி போய் அப்போ இருந்தது. நீங்களாம் உதவி சொந்தா நிற்கணும், உதவி சொந்தா நிற்கணும், எல்லாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாருமே சொல்கிறதா. 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அம்மையார் வந்து பெருசாக கூட்டணி அமைக்கலை. என்ன பண்ணுறாங்க, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு அவங்க ஒரு காரணம். அப்போ தான் வந்து திமுக வராது அப்படின்னு சொல்லி வைகோ தலைமையில் கம்யூனிஸ்டுகள் திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து நம்ம விஜயகாந்தை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி மக்கள் நல கூட்டணி நீ தான் சிஎம்னு சொல்லி அவரை, ஆமாம் நீ சிஎம், நான் டிபி சிஎம், நாங்கள் மினிஸ்டர்னு சொல்லி ஒரு பட்டியல் தேர்தலில் திமுக தோல்விக்கு காரணமும் அந்த மக்கள் நல கூட்டணி. ஏன்னா அம்மையார் அவர்கள் அன்றைக்கி ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,000 ஓட்டில் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெற்றி பெற்ற 27 தொகுதிகளில், கடைசி 27 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 500, 1000, 2000, 3000, அதிகபட்சம் 4500, 23 தொகுதி. இந்த ஓட்டை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 37,000 ஓட்டு. இந்த ஓட்டில் தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க 2வது முறை. அப்போ அன்றைக்கி அவங்க ஒரு ராஜதந்திரமாக ஒன்று பண்ணாங்க, மக்கள் நல கூட்டணி. அந்த கூட்டணியால் தான் அன்றைக்கி அதிமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஒரு பலமான எதிர்கட்சியாக வந்ததுன்னு வச்சுங்க. 2வது அந்த கட்சிலாம் அதோட விஜயகாந்த் முடிஞ்சிச்சு கதை. எப்போ 2011 அலைன்ஸ் போனாரோ அதோட முடிஞ்சிச்சு. இப்படி தான் இந்த அரசியல் களங்கள் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே தற்போதைய முதல்வர் ஜெயிச்சிருவார், மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வராருன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ஒரு பிஜேபி இருந்துட்டு சொல்லும் போது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப தைரியமாகவும் போல்டாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. நன்றி சார்.
மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.